ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ரூவல் வாங்குறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல வந்து உங்களுடைய அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் போயிட்டு அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி என்ட்ரு அடிங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். அதில் அமேசான் பே அப்படின்னு ஐசிஐசி கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு வரும். உங்களை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமேசான் பே ஐசிஐசி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும். ரிஜெக்ட் ஆன பிறகு ரீட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு 180 நாள் காமிச்சாங்க. எல்லாருக்குமே 180 தான். அதுக்கப்புறம் எனக்கு பாதி நாட்கள் அதில் போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் 52 நாள் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் 2-3 கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க. இருந்தாலும் இந்த அமேசான் பே ஐசிஐசி கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ 52 நாள் கழிச்சு அதை உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 6 மாதம் எந்த ஒரு பேங்க்குக்கோ எந்த ஒரு பேங்க் லோனுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டில் வந்து அது காமிச்சிரும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் என்கொயரியில் வந்து காமிச்சிரும். இதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஐசிஐசி பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த 6 மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்லி நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 6 மாதத்தில் 6 வாட்டி மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, லோன் அப்ளை பண்ணணும், கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா இந்த 6 மாதத்தில் 6 வாட்டி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அமேசான் பே அமேசான் பே லேட்டர் இருக்குங்களே, அந்த பே லேட்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு உங்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது மூலமாக அவங்க உங்களுக்குன்னு ஒரு லிமிட் ஒன்று கொடுப்பாங்க இந்த அமேசான் பே லேட்டருக்கு. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் ஐசிஐசி பேங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த அமேசான் காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த பே லேட்டருக்கே வந்து ஒரு அமௌண்ட் 35,000 கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ இதை வந்து ஐசிஐசிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ 2 விஷயங்கள். ஒன்று வந்து இந்த 6 மாதம் எந்த ஒரு கிரெடிட் கார்டு லோன் அப்படின்னு அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் 6 வாட்டி மட்டும் பண்ணுங்கள். அடுத்தது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பே லேட்டருக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 வாட்டி இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக 100% வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ 52 நாள் கழித்து எனக்கும் நானும் 52 நாள் கழித்து இந்த விஷயத்தை நானும் பண்ணிவிட்டு எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் இந்த அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.